அண்ணன் ராம்குமாருக்கு உதவ முடியாது, நடிகர் பிரபு திட்டவட்டம். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. தன்னுடைய அண்ணன் ராம்குமார் பலரிடம் கடன் வாங்கியுள்ளதால் அவருக்கு தன்னால் உதவ முடியாது என பிரபு கூறியுள்ள தகவல் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவாஜி கணேசனுக்கு ராம்குமார், பிரபு என்ற 2 மகன்கள் இருக்கின்றனர். இதில் ராம்குமாரின் மகன் துஷ்யந்த் தனது மனைவியுடன் சேர்ந்து நடிகர் விஷ்ணு விஷால் நடித்த ஜகஜால கில்லாடி படத்தை தயாரிக்க தனபாக்கியம் என்ற நிறுவனத்திடம் கடன் வாங்கினார். பணம் திருப்பி தரப்படாததால் நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. மேலும் துஷ்யந்தின் தாத்தா சிவாஜி கணேசனுக்கு சொந்தமான தீநகரில் உள்ள வீட்டை பறிமுதல் செய்து ஏலம் விட வேண்டும் என தனபாக்கியம் நிறுவனம் தனது மனுவில் கூறியிருந்த நிலையில் போதுமான அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் சிவாஜி கணேசன் பேரன் பதிலளிக்க தவறியதால் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவரது வீட்டை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டது. இந்த பறிமுதல் உத்தரவை எதிர்த்து நடிகர் பிரபு தற்போது மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில், என் தந்தை சிவாஜி கணேசன் உயிருடன் இருந்தபோதே தனது விருப்பப்படி வீட்டை என் பெயரில் எழுதி வைத்துவிட்டார். அந்த வீடு எனக்கு சொந்தமானது. என் சகோதரர் ராம்குமார் சம்பந்தப்பட்ட நிதி பிரச்சனை காரணமாக என் வீட்டை கைப்பற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது நான் மிகவும் அதிர்ச்சியடைந்தேன். வீட்டு பத்திரம் என் பெயரில் உள்ளது. என் சகோதரர் ராம்குமாருக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லை என கூறியிருந்தார். எனவே வீட்டை ஜப்தி செய்யும் உத்தரவை நீக்க வேண்டும் என்று மனுவில் பிரபு குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு இந்த வாரம் நீதிபதி அப்துல் குத்தாஸ் முன் விசாரணைக்கு வரும் என்றும் அப்போது தீர்ப்பு நடிகர் பிரபுவுக்கு சாதகமாக வர வாய்ப்புள்ளது என கூறப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நடிகர் பிரபுவிடம் நீதிபதி, உங்கள் அண்ணன் கடன்களை நீங்க அடைத்துவிட்டு பின்னர் அந்த தொகையை அவரிடம் பெற்றுக்கொள்ளலாமே என்று கேட்டிருக்கிறார். அதற்கு பிரபு, அவர் நிறைய பேரிடம் இதுபோல் கடன் வாங்கியுள்ளார், என்னால் அவருக்கு உதவ முடியாது என திட்டவட்டமாக கூறிவிட்டாராம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.